ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து செவ்வந்தி பூ வச்சு ரொம்ப அழகாக மாலை கோர்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு சில இடத்துல செவ்வந்தி பூன்னு சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து இன்றைக்கி செவ்வந்தி பூனே சொல்லிக்கலாம். செவ்வந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு ரோஸ் அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் எடுத்துக்காங்க. அதோட காம்பையும் ஒட்டை கட் பண்ணிவிட்டு ஊசி நார்மலாக வீட்டில் இருக்கிற ஊசி எடுத்து ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நல்லா கெட்டியான நூலாக போட்டுட்டு நூலோட கடைசி பக்கம் கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ரோஜா காம்போ செவ்வந்தி பூ காம்போ வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். இல்லைனா சாதாரணமாக ஒரு முடி போட்டுக்கலாம். இந்த காம்பை லாஸ்ட்டாக நம்ம எடுத்துட போகிறோம். இது வந்துட்டு ஒரு அளவுக்காக அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், காம்பெல்லாம் ஒடிச்சு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவாக எடுத்து கோர்த்துக்கலாம். செவ்வந்தி பூ பாருங்கள், ஃபஸ்ட்டு பூ கோர்த்துட்டு ரெண்டாவது பூ அடுத்தடுத்து கோர்க்கும் போது நல்லா அழுத்தி கோர்க்கணும். இதை அழுத்துறதுனால பூ உதிர்ந்து போயிடுமோ கசங்கி போயிடுமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். அது ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 பூ கோர்த்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 பூ கோர்த்துட்டு ஒரு 2 ரோஸ் காம்பு கட் பண்ணி வச்சேன். நார்மலாக மாலை கோர்க்குற ரோஸ் தான். இந்த மாதிரி 2 ரோஸ் மட்டும் கோர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி 2 ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் செவ்வந்தி பூ கொஞ்சம் தூரத்துக்கு கோர்த்துக்கிறேன். நல்லா நெருக்கமாக இருக்கணும்னு ரொம்பவும் போட்டுக்கிட்டு அழுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு பூவோட ரெண்டாவது பூ லைட்டாக மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், கேப் இல்லாமல். அந்த மாதிரி இருக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப அழகாக நல்ல நெருக்கமான மாலையாக கிடைக்கும். இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இது வந்துட்டு எங்கள் ஊர் பக்கமாக லோக்கல்லையே விளைஞ்சதுனால இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள். சுற்றியும் பூ நல்லா வெள்ளை கலரில் விரிஞ்சிருக்குது, நடுவில் சென்டரில் மட்டும் மஞ்சள் கலரில் இருக்குது. இது வந்துட்டு இங்கே எங்கள் ஊர் பக்கமே விளைச்சல் இருக்கிறதுனால பூ நல்லா விரிஞ்சிருக்குது. இதே வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளையாவோ இல்லை ஃபுல்லாக மஞ்சளாவோ பூ இருந்தால் அது வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு சென்ட்ரலில் மஞ்சையும் சுற்றியும் வெள்ளையாக இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்கும். மற்றபடிக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இவ்வளோ தூரம் பாருங்கள் கோர்த்துட்டு மறுபடியும் 2 ரோஸ் கோர்த்துக்கிட்டேன். அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு கோர்த்துக்கலாம். நம்மளுக்கு பூ கட்ட தெரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வாங்கி ஊசி நூல் போட்டு டக்குன்னு கோர்த்துக்கலாம். நூல் மட்டும் ஃபேன்சி ஸ்டோரில் மாலை கோர்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெவியான நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஊசி வந்துட்டு சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் 2 பூவாக கூட நம்ம கோர்த்து நூலில் தள்ளி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மாலையோட ஒரு பக்கம் கோர்த்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு செட்டு கோர்த்து வச்சுருக்கிறேன். சென்டரில் 2 ரோஸ் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அது வந்துட்டு தேவைன்னா கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் இல்லை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செவ்வந்தி பூவை கூட கோர்த்துக்கலாம். அதுவே நல்லாயிருக்கும். அடுத்தது மாலையோட குஞ்சத்துக்கு கொஞ்சம் நீளத்துக்கு பூ கோர்த்துக்கலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி ஊசியிலேயே ரெட்டையாக நூல் போட்டு கோர்த்துட்டு அதோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி ஒரு காம்பு வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா குண்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மணி கோர்த்துக்கலாம். ஒரு குண்டா ஏதாவது ஒரு மணி இருந்தால் கூட நம்ம மாலைக்கு வச்சு கட்டுறதுக்கே நிறைய மணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி கூட கோர்த்துக்கலாம். நார்மலாக ஒரு குண்டா ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டாவே போதும். பூ வந்துட்டு அந்த நூல்லேருந்து வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க. இல்லைன்னா ஒரு காம்பு வச்சு கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிவிட்டு நான் மணியும் கோர்த்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மணி இருந்தால் கோர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மணி வச்சதுனால அவ்வளோ பெருசாக கொஞ்சம் எடுப்பாலாம் இல்லை, இது அவ்வளோக்கு தெரிவிக்கல. அதனால் மணி இல்லாமல் கூட நம்ம கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக முடி போட்டுட்டு 2 ரோஸ் கோர்த்துக்கங்க. அடுத்தது ஒரு 4-5 செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 செவ்வந்தி பூ கோர்த்துட்டு அடுத்தது அதே மாதிரி 2 ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸ் கோர்த்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நூல் விட்டுட்டு, நம்ம முடி போடுறதுக்கு நூல் வேணும், கொஞ்சம் தூரம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மாலையை 2 சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். பூ பாருங்கள், காம்பு பகுதி கீழே இருக்கணும், பூ வந்துட்டு மேலே விரிஞ்ச மாதிரி அந்த சைடில் இந்த பக்கமாக மாலையை திருப்பி வச்சுக்காங்க. நம்ம காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா, அந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாலை பொசிஷனுக்கு வச்சு நல்லா இறுக்கமாக ஒரு 2-3 முடி போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2-3ங்கிறது ஒரு 4-5 முடி கூட நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு குஞ்சத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெட்டையை நூல் போட்டு ரெடி பண்ணணும். இந்த நூலை வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பக்கமாக விட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக இங்கேயும் ஒரு 5-6 முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணும்போது நூல் மட்டும் ஃபேன்சி ஸ்டோரில் கொஞ்சம் கெட்டியான நூலாக கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது மாலையோட கழுத்து பகுதியில் பாருங்கள், சாமிக்கு போகிறதுனா ரெட்டை நூலே போதும், அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உள்ள நூலையே ஒரு 6-7 மடித்து இது வந்துட்டு நம்ம கழுத்து பகுதியில் விட்டுருந்தோம் இல்லைங்களா, 2 பக்கமும் மாலையில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. அப்படி இருக்கும்போது நூல் வந்துட்டு நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம கழுத்தில் போடும்போது கூட அதை வந்துட்டு அறுக்காது. சாமிக்கு போடுற மாதிரி இருந்தால் ரெட்டை நூலே போதும்.
இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக முடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ராங்காக முடி போடணும், அப்படி இல்லைனா உருவிட்டு வந்துடும். ஏன்னா கீழே இருக்கிற நூல் ரெட்டை நூல், நம்ம கழுத்து பகுதியில் போட்ட நூல் வந்துட்டு ஒரு 6-7 மடித்து போட்டிருக்கிறோம். அதனால் அந்த இடத்த நல்லா ஸ்ட்ராங்காக முடி போட்டு நூல் விட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக கோர்க்கிற அளவுக்கு இந்த மெத்தட் இருக்கும். மாலையை கிட்ட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, என்ன பூனே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு